சைவால் வேற வைஷ்ணவால் வேற ஸ்மார்த்தால் பொதுவா உள்ளவா ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்களை பண்றவா எல்லாருமே ஸ்மார்த்தா. அப்ப நீங்களும் ஸ்மிருதி சொன்ன காரியத்தை பண்றேன், நானும் ஸ்மிருதி சொல்ற காரியத்தை பண்றேன்னா அதுல எப்படி வித்தியாசம் வர முடியும்? அப்ப எல்லாமே எல்லாருக்கும் பொது. இது திரிபுன்றம் ஊர்த்வபுன்றம் இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறோம். எங்க தாத்தா சொன்ன விஷயத்துக்கு வர இந்த புருஷால்ல இத்தனை பேதம் காமிக்கிறமே தவிர ஸ்திரீக்கள்ல ஒரே குங்குமம் தானே தாத்தா. ஸ்திரீக்கள்ல ஒரே குங்குமம் தானே, அதுல ஏதாவது பேதம் காமிக்கிறோமோ? நம்ம காமிக்கிறது இல்லையே. ஏன்னா சக்தி ஒண்ணுதான் காமிக்கிறதுக்கு தான். புருஷால்ல தான் இத்தனை வித்தியாசமே தவிர பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிலாம் நம்ம பிரித்து சொல்கிறோமே தவிர சக்தி ஒன்று தான். நாங்கள் யாகம் பண்ணுற தேவை கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனீயம்னு அக்னிஹோத்திரம் 3 அக்னி. இந்த 3 அக்னி தான் அக்னிஹோத்திரம் இஷ்டி பசுபந்தம் சோமயாகம் பரிந்தும் பெருசாகம். அதை குறிக்கிற ஸ்லோகம் அது. பிரம்மனே கார்கபத்தியாய விஷ்ணவே தட்சிணாக்னயே சிவாய ஆகவனீயாய சக்தியை வேத்யை நமோ நமஹா.